ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சின்னக்கா சமையல். கரும்பு பால், அதாவது கரும்பை பிழிஞ்சு எடுக்கிறோம் இல்லையா, அந்த சாறு ஒரு கப்பு. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா ஜவ்வரிசி, லைலான் ஜவ்வரிசின்னு சொல்லுவோம். இதுதான் நமக்கு எந்த அளவுக்கு நம்ம வேக வச்சாலும் குழையாது. மாவு ஜவ்வரிசி வேண்டாம், லைலான் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. ஒரு 100 கிராமு. பாசி பருப்புன்னு அது ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். இப்போது இந்த லைலான் ஜவ்வரிசியையும் பாசி பருப்பையும் நல்லா அலம்பி எடுத்து குக்கரில் போட்டுருங்க. அலம்பி எடுத்து குக்கரில் போட்டு வேக வைக்கலாம். 2 விசில் வந்தால் போதுங்க. நல்லா தண்ணி இல்லாமல் எல்லாத்தையும் போட்டு வச்சாச்சு. இப்போ அந்த பாசி பருப்பையும் அலம்பி எடுத்து போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த கரும்பு பால், கரும்பு சாறுன்னு சொன்னோம் இல்லையா, இப்போ அது கரும்பு பாலை எடுத்து அப்படியே இதில் கொட்டிடலாங்க. நம்ம இதுக்கு சர்க்கரையும் வெல்லமும் பயன்படுத்துறதில்ல. இப்போ இந்த கரும்பு பால் பயன்படுத்துகிற பார்த்திங்களா, அது மட்டும்தாங்க ஸ்வீட்டு. சர்க்கரை வெல்லம் ரெண்டுமே தவிர்த்திட்டோம், அது போட்டாச்சு. இப்போ நல்லா தட்டின ஏலக்காய், கொஞ்சம் நல்லா பொடியாக தட்டின ஏலக்காவை எடுத்து அப்படியே நறுக்கி போட்டோம்னாக்கா சூப்பராக இருக்கும். அது வெந்து வரும்போது நமக்கு நல்ல வாசத்தை கொடுக்கும், டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம மூடி போட்டு அவ்வளோதான். 2 மட்டும் கொஞ்சமாக சால்ட் பயன்படுத்திக்கலாம். இதுக்கு கட்டாயம் ஸ்வீட் ரெசிபின்னும் போது பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் சால்ட் கலந்துக்கிட்டால் தான் அந்த ஸ்வீட்டோட எடுப்பு தன்மை கரெக்டாக இருக்கும். 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா வெந்து, அதாவது இப்போ அந்த பாசி பருப்பும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்து குழைய நிற்கிது. இவ்வளோதாங்க பாயசத்துக்கு. இப்போ இதை எடுத்து ஒரு தனியாக வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இப்போ இதில் பார்த்திங்கனாக்கா அடிஷ்னலாக நம்ம கொஞ்சம் அந்த மில்க் மேட், அந்த இது மட்டும் கொஞ்சமாக, அதிகமாக வேண்டாம், நல்லா பாருங்கள் குழஞ்சி பாசி பருப்பும் ஜவ்வரிசியும் அந்த கரும்பு சாறு, கரும்பு பாலும் நல்லா குழஞ்சி நிற்கிது. இப்போ கொஞ்சமாக ஒரு சுவை கூடுதலாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக வேண்டி மட்டும் கொஞ்சமாக ஒரு மில்க் மேட் கொஞ்சம் போட்டாச்சு, டேஸ்ட்டுக்காக வேண்டி. போதும், அவ்வளோதான், அதிகம் வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே கரும்பு சாறு நல்ல சுவையை கொடுக்கறது. இப்போது நல்லா கலக்கியாச்சு. கலக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான முந்திரியையும் திராட்சையும் நல்ல நெய்யில் போட்டு வறுத்துடலாங்க. நெய்யில் போட்டு முந்திரி திராட்சை வறுத்த இந்த முந்திரி திராட்சையும் அப்படியே எடுத்து அந்த கடாயில், அதாவது பாயாச பாத்திரத்தில் கொட்டிடலாங்க. இந்த கரும்பு பாயசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. திகட்டல் வரல, ஆனால் சூப்பராக இருக்குது. நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆமாம், சரி. பருப்பு நல்லா வறுத்துட்டோம். இப்போ அங்கே பார்த்திங்கனாக்கா வெறும் கரும்பு சாறையும் ஜவ்வரிசி பாசிப்பருப்பு இதை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. தண்ணி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் திக்காகவே செஞ்சுக்கிட்டேன். இப்போ இதில் அப்படியே எடுத்து ஊற்றிட்டு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக ஈவினிங் ஸ்நாக்ஸில் ஒரு வித்தியாசமான டேஸ்ட், அதாவது இதில் செஞ்சேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போதே பிள்ளைங்களுக்கு ஆர்வம் அதிகமாகிடும் சாப்பிட்றதுக்கு. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க. அருமையான ஒரு வெல்லமும் சர்க்கரையும் பயன்படுத்தாமல் கரும்பு சாறு வச்சு செஞ்சுருக்கோம். அருமையான சுவையான ஒரு கரும்பு சாறு, கரும்பு பால் பாயாசம். அப்படி ஒரு டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குங்க. நிச்சயமாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குற நட்புகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கண்டிப்பாக அழுத்த மறந்துடாதீங்க. ஓகே, நன்றி. அருமையான கரும்பு பால் பாயாசம் சின்னக்கா சமையலில். நன்றி.